ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் யூனிபிக் குக்கீஸை வச்சு ப்ளம் கேக் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாராலையும் சிம்பிளாக செய்யக்கூடியது இது. என்கிட்ட இருக்கிறது இந்த குக்கீஸ் தான். இதில் ஒரு 10 எண்ணம் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு கூட 2 பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் கேஷ்யூ இதெல்லாமும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு தேவை. இதை ஃபஸ்ட்டு இந்த குக்கீஸை மிக்சர் ஜாரில் போட்டு பொடிக்கணும். இந்த குக்கீஸுக்கு பதிலாட்டு கொக்கோ பிஸ்கட் கூட நம்ம எடுத்துக்கலாம், சாக்லேட் பிஸ்கட். இப்போது குக்கீஸை பொடிச்சாச்சு. இந்த குக்கீஸ் பயங்கரமான ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதனால் நான் இதில் எந்த வித சுகரும் சேர்க்க போகிறதில்ல. ஸ்வீட்டுக்கு சுகரோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அந்த ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. இதுக்கு கூட இனி ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, மில்க் பவுடர் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். 1/4 கப்புன்னு சொல்கிறத விடவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் போதும். ஹாட் வாட்டர் ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். எல்லாம் மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம எந்த பவுலில் வைக்க போகிறோமோ அதுலேயே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதுக்கு அடியில் நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் அந்த நட்ஸெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இதில் கேக் வைக்க போகிறோமோ அதில் 2வது ஊற்றினாலும் போதும். நான் ஃபஸ்ட்டே இதிலையே ஊற்றிட்டேன். எல்லார் வீட்லேயுமே பிஸ்கட், ப்ரெட் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை வச்சே நம்ம சிம்பிளாக இந்த கேக் பண்ணியிருக்கோம். மில்க் பவுடர் இல்லாட்டா கூட பிரச்சனை இல்லை. அதுக்கு பதில் ஹாட் உள்ள மில்கை ஊற்றிட்டா போதும். இப்போது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இந்த மிக்ஸு கூடவே போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓவனில் வச்சாலும் சரி தான், ஸ்டவ்லையே வச்சாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி ஸ்டவ்வில் தான் வைக்கிறேன். நான் 10 குக்கீஸ் தான் போட்டேன். அதனால தான் கொஞ்சம் போல் நமக்கு வந்திருக்கு. நீங்கள் குவான்டிட்டியை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லாமல், கோதுமை மாவு இல்லாமல், சீனி இல்லாமல், முட்டை இல்லாமல் சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆயிரும். நான் இந்த மெத்தடில் தான் பேக் பண்ணினேன். இது ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும். இப்போது நல்லா பேக் ஆயாச்சு. சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. நல்ல சாஃப்டாக இருந்தது. மில்க் பவுடர் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து, ஸ்வீட்டும் நல்லாவே இருந்தது. நம்ம சேனலில் மைதா மாவு, கோதுமை மாவுலாம் வச்சு ஒரு ப்ளம் கேக் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செய்திடலாம். ஓவனில் வைக்கலை, கேஸ் ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கோம். பார்க்கவே இந்த ப்ளம் கேக் சூப்பராக இருக்குது. அதே போல் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.